ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 45வது நாளிலே உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமே, நமக்கு இதுவரையிலையும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். இனியும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய சத்தம் வெறுமையை திரும்பி வரவே வராது. அவர் காதேஸ் வனாந்தரத்திலே தம்முடைய சத்தத்தை ஆண்டவர் முழங்க பண்ணுகிறார். அதனால ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நமக்காக வைத்து, ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைத்து, அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் விசுவாசிக்க வைத்து, அதற்கு நேராக ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடிச்சு கர்த்தர் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட போகிறது. ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வெகு சீக்கிரத்திலே நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லைன்னா ஒரு தலைவனாய் தலைவியாக மாற்றப்பட போற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மனசு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ இந்த மனசை நம்ம நல்லா வச்சுக்கல, இந்த மனசுல ஒரு தேவனுடைய பிள்ளை சரியா இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் தலைவியாக மாற முடியாது. அதான் சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து, தன்னுடைய மனசை பார்த்தா அடிக்கடி அவர் பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் அப்படின்னா, என்னுடைய மனசு நல்லா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எதை வேணாலும் விட்டா திரும்ப நீங்க எடுத்துக்கலாம். நீங்க பணத்தை விட்டுட்டீங்க, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வீட்டை நீங்க விட்டுட்டீங்க, சரி பரவாயில்ல, அந்த வீட்டை கூட நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய மனசை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய மனசை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, யோசேப்பு பீருண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் எதை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனசை விட்டுட்டாரு. பாருங்களேன், அவ்வளவுதான். இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய பிள்ளையே இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? அந்த மனசை அவர் விட்டதுனால அதற்கு பிறகு 17 ஆண்டுகள் ஒண்ணுமே செய்ய முடியாம வருத்தத்திலே அவருடைய நாட்கள் போயிருச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, என்னுடைய மனசை நான் விட்டுறக்கூடாது. ஒரு கணவன் மேல ஒரு மனைவி மனசை விட்டுட்டாங்கன்னா திரும்ப அந்த இடத்துல அன்பை பார்க்க முடியாது. தன்னுடைய காரியத்தை யாருமே விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம மனசை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வெற்றியை அடைய முடியாது. அகித்தோப்பேல் தாவீதிற்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரனா இருந்தான். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ தாவீதை விட்டுட்டு அப்சலோம், அவருடைய தாவீதினுடைய மகனாகிய அப்சலோமினிடத்துல போய் சேர்ந்துடுறான். நல்ல போஸ்டிங்ல இருந்தா. தாவீதினுடைய நாட்களிலே அகித்தோப்பேல் ஒரு கனத்துக்குரிய ஒரு மனுஷனா இருந்தான். அப்போ இவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, அடுத்து என்னதான் இருந்தாலும் அப்சலோம் தான் ராஜாவாயிருவான் அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன கெஸ்ஸிங்ல தப்பாயிருச்சு. போய் அப்சலோம் இடத்துல சேர்ந்துட்டான். அப்சலோம் அவனுடைய ஆலோசனையை ரிஜெக்ட் பண்ண உடனே மனசை விட்டுட்டான். பாருங்களேன், மனசை விட்டா ஒன்றும் இல்லை, அந்த மனசை விட்ட உடனே அவ்வளோதான். அவனுக்கு என்ன தாட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சரி பேசாம நம்ம சூசைட் பண்ணி செத்துறலாம் அப்படின்னு சொல்லி போய் தன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை யாராவது ஒருத்தர் எதன் விஷயமாகவும் நீங்க மனசை விட்டுருக்கீங்களா? நீங்க மனசை விட்டுறாதீங்க. அதனால ஒருவேளை கணவனார் உங்களை புரிந்து கொள்ளாத கணவனா இருக்கலாம். உங்களுடைய வீட்டில் உங்க பிள்ளைகள் ஒருவேளை புரிந்து கொள்ளாதவர்களா இருக்கலாம். நீங்க ஒருவேளை நான் மனசை விட்டுட்டேன் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த 45வது நாள் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய மனசை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. உங்க மனசை விட்டுறாதீங்க.
உங்க மனசை விட்டுறாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இல்லை, நான் இவங்களுக்கு இதை செய்ய மாட்டேன், இதை என்ன பண்ண மாட்டேன், என்னதான் அவங்க நேசிக்கலையே, என்னதான் அவங்க விரும்பவே இல்லையே, நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. என் கடைசி வரைக்கும் என்னுடைய மனசை எந்த விதத்திலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா தளரவிட போவது இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமே என்ன அப்படின்னா, உன்னுடைய மனசை நீ என்ன பண்ணிடாதேன்னா, எவ்வளவு ரிஜெக்ஷன் வந்தாலும் உங்க மனசை நீங்க தளர விடாதீங்க. எவ்வளவு பேர் உங்களுடைய அன்பை புரியாம நடந்துகிட்டாலும் உங்க மனசை நீங்க தளர விடாதீங்க. உங்க மனசை நீங்க எப்பவுமே ஸ்ட்ரென்தா வச்சுக்குங்க, தைரியமா வச்சுக்குங்க. நான் நம்புறேன், எவ்வளவு பெரிய புயலையும் எவ்வளவு பெரிய செங்கடலையும் தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை என் மேல் பெருகட்டும் அப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை என் மேல பெருகட்டும், அந்த தயவு என் மேல பெருகட்டும். அடிக்கடி நான் மனசை விட்டுறேன். என் கணவனார் அப்படி சொன்ன உடனே மனசை விட்டுறேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்க அப்படி சொன்ன உடனே நான் மனசை விட்டுறப்பா. ஆனா இனி ஒரு நாளும் நான் மனசை விட்டுறவே கூடாது. இந்த காரியத்திற்காக நான் மனசை விட்டுறவே கூடாது அப்பா. சோர்ந்து போகாமல், மனசை விடாம தைரியமாய் முன்னேறக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் இன்றைக்கு இந்த 45வது நாள் என்னுடைய தலையின் மேல் நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலை வேண்டும் என்றாலும் வரட்டும், எந்த சூழ்நிலை வேணாலும் வரட்டும். ஆனா உங்க மனசு என்ன அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது. நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி என்னவா இருக்குமாமா? திடனாயிருக்கும், திடனாயிருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மனசை விட்டுறவே கூடாது. அதான் யவீரு என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ன உடனே தன்னுடைய பிள்ளை இறந்து போயிருச்சுன்ற செய்தியை கேட்ட உடனே அவனுடைய மனசை விட்டுட்டான். உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மனசை தளர விட்டுறாதப்பா, மனசை தளர விட்டுறாதப்பா. உன்னுடைய குமாரத்தி மரித்து போனாள் என்று இவர் சொல்றாங்க. ஆனா இல்ல, உன்னுடைய குமாரத்தியை உயிரோடு எழுப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களா ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். இந்த காரியத்தை நினைச்சு உங்க மனசை விட்டுறாதீங்க. இந்த அவமானத்திற்காக உங்களுடைய மனசை விட்டுறாதீங்க. இந்த தோல்வியை நினைச்சு உங்க மனசை விட்டுறாதீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். கர்த்தர் தோல்வி அடைந்த அந்த இடத்துல என் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நான் ஒரு நாளும் என்ன விட்டுற மாட்டேன்னா மனசை நான் விட்டுற மாட்டேன். அப்படின்னா மனசை விடாதவங்க யார் அப்படின்னா, தற்கொலை எண்ணம் வராத, இதுவரைக்கும் மரணம் அடையணும், நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்க மனசுல வரவே இல்லைன்னா நான் நம்புறேன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இருதயம். சாவு, அந்த சாகணும், இந்த உலகத்தை விட்டு போகணும்னு மட்டும் நம்முடைய அந்த நினைப்பு வரவே கூடாது. என்ன வந்தாலும் என் மனசை கர்த்தர் என்ன பண்ணுகிறவர் என்றால் திடனாய் வைக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். நான் நம்புறேன் இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்க மனசு என்ன ஆக போகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறப்போகுது, ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனசு ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். நீங்க மனசை சரியா வச்சுக்கல, நீங்க மனசை விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது.
யூதாஸ் காரியோத்திற்கு மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. ஆனா என்ன விட்டுட்டார் அப்படின்னா, பரிசுத்தத்தை மட்டும் விடல, எதையும் விட்டுட்டார் அப்படின்னா தன்னுடைய மனசையே விட்டாச்சு. அவ்வளவுதான், போயிருச்சு. அதுக்கு மேல எடுக்க முடியாதுன்னு நினைச்சாரு. அதனாலதான் தோல்வி. அதனால நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அடி மேல அடி வந்தாலும், துன்பத்தின் மேல துன்பம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், என்னை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார், என்னை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். அதனால என்னுடைய மனதை நான் தளர விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது அப்படிதான். அவருடைய மனசை விட்டணும்னா என்னைக்கோ விட்டுருக்கலாம். அவருடைய அந்த சூழ்நிலை வரும்போது அவருடைய மனசை விட்டுருக்கலாம். மனசை தைரியமா பாருங்க, அவரே தட்டி கொடுக்கிறாரு. ஸ்ட்ராங்கா இருப்பா, தைரியமா இருப்பா, சரிப்பா, கவலைப்படாதப்பா, எல்லா சூழ்நிலையும் மாறும்பா, எல்லா அவமானம் ஒரு நாள் மாறும்பா. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள்ல பாதி நாட்களை சவுல் துரத்திட்டே வந்தாலும், எவ்வளவு துரத்தப்பட்டாலும் தன்னுடைய மனசு அவர் விடாததுனால மறுபடியும் அந்த ராஜ்ய பாரத்துல கர்த்தர் அவரை கிருபையாய் அமர பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த பலத்தை எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரிடத்துல எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மனசை கர்த்தர் தாங்கப்பா. என் இருதயத்தை யாரும் உடைக்க முடியாது, என் மனசை யாரும் உடைக்க முடியாது. சொல்லுங்க, அறிக்கை செய்து உங்க மனசை யாரும் உடைக்க கூடாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் மனசை நான் தளர விட மாட்டேன். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் மனசை தளர விட போவது இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோடு கூட. ஆமென். யார் என்ன சொன்னாலும் என் மனசை நான் தளர விட மாட்டேன். சொல்லுங்க, என் மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்குவேன். இன்றைக்கு ஆண்டவர் தான் உங்களோட பேசுகிறார். இந்த வியாதியை பார்த்து மனம் தளர வேண்டாம், இந்த அவமானத்தை பார்த்து மனம் தளர வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் என்னை கர்த்தர் எழுப்புவார், மறுபடியும் ஆண்டவர் என்னை நிறுத்துவார், மறுபடியும் ஆண்டவர் என் தலையை நிமிர பண்ணுவார். நான் ஒரு நாளும் என்னுடைய மனசை விடாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. 38 வருடம் வியாதியா இருந்த அந்த மனுஷன் மனசை என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, தளர விடவே இல்லை பாருங்க. மனசை தளர விடவே இல்லை பாருங்க. அதனாலதான் அந்த மனுஷனால முயற்சி எடுக்க முடிஞ்சிருச்சு. நம்மளா இருந்தா 1 வருஷம் 2 வருஷம் பார்த்தே சோர்ந்து போவோம், 5 வருஷத்துல ரொம்ப சோர்ந்து போயிருவோம், 10 வருஷத்துல அவ்வளவுதான், நம்ம முடிகிற அளவுக்கு சோர்ந்து போயிருவோம். ஆனா அத்தனை வருஷம் ஆனாலும் தன்னுடைய மனசை அவன் எப்படி வச்சிருந்தான்னா, நல்லா வச்சிருந்தான். பரவாயில்ல, ஒரு நாள் கண்டிப்பாக நான் விடுதலை ஆவேன். அதனால ஆண்டவர் இன்னைக்கு சிலரை பார்த்து கர்த்தர் தான் உங்களை பலப்படுத்துறாரு. உன் மனசை நீங்க தைரியமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபிப்பார். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவர். நீங்க கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, ஓ ஹல்லேலூயா, அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். நல்லா அந்த பவர், அந்த மகிமை உங்க மேல ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு மனசு, எதையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது தருவீராகப்பா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதையும் தாங்கும் ஒரு இதயத்தை எனக்கு தாரும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். கேட்கல? நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, எனக்கு எதையும் தாங்கும் ஒரு இதயத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. எதுனாலும் உங்க இருதயத்துல நீங்க என்ன பண்ணணும்? தாங்கணும், தாங்கணும். யோபுனுடைய மனைவியே மனசை விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா, எந்த சிஸ்டர்ஸுக்கும் அப்படிதான், தனக்கு ஒண்ணு வந்தா கூட பொறுத்துக்குவாங்க. அதான் தன்னுடைய கணவனார இவங்க என்ன வேணாலும் திட்டுவாங்க, என்ன வேணாலும் திட்டுவாங்க. கடைசியில முடியலையா வாடா போடான்னு கூட திட்டுவாங்க. ஆனா இன்னொருத்தர் திட்டுறதுக்கு மட்டும் சொல்லுங்க, என்ன நீங்க விட்டுருவீங்களா? ஆமா, இன்னொருத்தர் திட்டுறதுக்கு மட்டும் விட மாட்டாங்க. அப்போ இந்த யோபுனுடைய மனைவி அவங்களுக்கு இதுவரைக்கும் எல்லாம் நடந்ததை கூட அவங்களுக்கு விட்டுட்டாங்க. ஆனா அவருக்கு வந்துச்சு பாருங்களேன்,
அவருக்கு வந்துச்சு பாருங்க. நீங்க இவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து என்னங்க கிடைச்சிச்சு உங்களுக்கு? அந்த கோபம் தான். என் கணவனார் இருக்கிறதுலயே ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப முன்மாதிரி யாருன்னா அவங்க அப்பாவும் அவங்களுடைய கணவனா இருந்தா. அவங்க அப்பாவுக்கு நிறைய பெண்களுக்கு அவங்க அப்பா ஹீரோ. அதே போல தன்னுடைய கணவனார் வந்து ரொம்ப நல்லவராக இருந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு ஹீரோவா மாறிடுவார். ஏன்னா என் கணவனாரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு. இந்த இடத்துல யோபு வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோம். அப்போ எதுலையுமே அவங்க மனசை விடலை. ஆனா யோபுக்கு வந்து ஒரு பலவீனம் வந்துச்சுன்னு சொன்ன உடனே மனசை விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா யோபு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் என் மனசை நான் விடவே மாட்டேன். எக்காரணம் கொண்டு என் மனசை நான் கற்பாறைய போல ஆக்கி இருக்கிறேன். நான் என்ன ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களால் நான் அவரை பார்ப்பேன். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மனசை விடாம அப்படி ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்களேன். அதனாலதான் அவர் இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு கிருபையாய் திரும்ப தந்தார். நான் நம்புறேன் உங்க மனசை மட்டும் நீங்க நல்லா வச்சிட்டீங்கன்னா கர்த்தர் நீங்க இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென். ஒரு வியாதின்ற ஒன்ன கேள்விப்பட்டோன்னா மனசை விட்டுறக்கூடாது. யாருக்கும் வராத ஒரு பிரச்சனை வந்த உடனே மனசை விட்டுறக்கூடாது. உங்க குடும்பத்துல என்ன நடந்தாலும் எதை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னா, ஆமென். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய கணவனார் இளம் வயதுல இறந்து போயாருச்சு. ஆனா இந்த ரூத் என்ன பண்ணல அப்படின்னா, மனசை விடல பாருங்களேன். மனசை விடல பாருங்க. தன்னுடைய மாமியாரோடு கூட அந்த தேசத்திற்கு கடந்து வர்றாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது நான் போயிட்டு வரட்டுமா அத்தை அப்படின்னு கேட்டு அந்த தேசத்துல பொறுக்கிறதுக்காக போறாங்க. மனசை விடல. மனசை ஸ்ட்ராங்கா. அவங்களுக்கும் ஒரு வலி இருக்கும்ல. இளம் வயதுல தன்னுடைய கணவனார் இறந்து போனது குறித்து எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வருத்தமா இருக்கும் நேசிச்ச கணவனார் இறந்து போகும்போது. ஆனா மனசை தளர விடல. பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் இழந்து போன வாழ்க்கையை திரும்ப தந்தாரான்னு கேட்டா கண்டிப்பா கர்த்தர் இழந்து போன வாழ்க்கையை திரும்ப தந்தார். நீங்க மனசை விட்டுட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க மனசை விட்டுட்டீங்கன்னா விட்டு போன பொறுப்புகளை நீங்க செய்யவே முடியாது. அதனால நான் நம்புறேன், யார் உங்களை விட்டு போனாலும் உங்க மனசை நீங்க தளர விட வேண்டாம். கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இருந்து உங்களை நடத்துகிறதை விட கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் ஆச்சரியமாய் நடக்கும். அந்த காரியங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்க ஓட்டத்துல நீங்க தனிமை இல்லை. உங்க ஓட்டத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தனிமையின் பாதையில் அவர் நம்மை சுமக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இப்ப சொல்லு, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. கரங்களை தட்டி சொல்லுவோம். இதற்கீடு என்ன தருவேனா சொல்லுவோம். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போன் அணைத்து கொண்டீரே,
மார்போடே ஹalleluya. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கைகளை மேல தட்டி எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா சொல்லுவோம். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் அப்பா எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. சொல்லோ, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றி. இப்போ கைகளை மேல தட்டி எத்தனை அன்பு என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா அப்பா. இதற்கீடு இதற்கீடு என்ன தருவேனா. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மிடத்துல நம்முடைய மனசை எந்த விதத்திலையும் தளராமல் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். எலியா அவ்வளோ பெரிய தேவ மனுஷனாய் இருந்தும் ஒரு ஏசபேல் என்கிற ஒரு லேடி வந்து ஒரு மிரட்டல் கொடுத்த உடனே அவர் எதை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனசை விட்டுட்டார். அவருடைய நம்ம இவ்வளவு தூரம் இருந்தும் இப்படி ஒரு லேடி, அதுவும் வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ற ஒரு லேடி நம்மளை வந்து தலையை எடுத்துருவேன் மிரட்டுற அளவுக்கு நம்ம ஆயிட்டோமா அப்படின்னு நினைச்சு மனசை விட்டுட்டாரு பாருங்க. மனசை விட்ட உடனே தரிசனம் அவங்கள விட்டு போயிருச்சு. மனசை விட்ட உடனே ஒளிஞ்சு போக ஆரம்பிச்சாரு. மனசை விட்ட உடனே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க மனசை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா தளர விடவே கூடாது. இல்ல, இது எல்லாத்துலயும் ஆண்டவர் உங்களை நிறுத்தி, கர்த்தர் உங்களை உருவாக்கி, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி, கர்த்தர் ஆச்சரியமா நடத்துவார். சிலரை பார்த்தா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த அவமானத்தை ஆண்டவர் தான் உங்களுக்கு நியமிச்சிருக்கிறார். இந்த அவமானமான பாதை இது கர்த்தருடைய அனுமதி இல்லாம வரல, இது கர்த்தருடைய அனுமதியோட தான் வந்திருக்குது. இந்த தனிமையான பாதை உங்களுக்கு ஆண்டவருடைய அனுமதியோட தான் வந்திருக்குது. இந்த சூழ்நிலையை கர்த்தர் தான் உங்களுக்கு அனுமதிச்சாரு. இதுல உங்க மனசை மட்டும் நீங்க தளர விடாதீங்க. நீங்க தைரியமா மட்டும் இருங்க. கர்த்தர் சீக்கிரமாய் அந்த அவமானம் பட்ட இடத்துல என் தலையை நிமிர பண்ணுவதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா நல்ல கைகளை தட்டி இயேசுவே, மனசை தளர விடக்கூடாது. ஹல்லேலூயா. தாம் மேல பொய்யாய் பழி சுமத்தி இந்த மாதிரி வஸ்திரத்தை கையில வச்சுட்டு அந்த கணவனார் வந்த உடனே பாருங்க, எபிரேய மனுஷன் நம்ம கூட இந்த மாதிரி சரசம் பண்ண வந்திருக்கிறான் அப்படின்னா, நம்ம ஊர் பாஷையின்படி வீட்டில் வேலை செய்ய வந்த இந்த மனுஷன் பாருங்க இவ்வளோ அசுத்தமா நடந்திருக்கிறான் அப்படின்னு தன்னுடைய கணவனார் வர்ற வரைக்கும் அந்த வஸ்திரத்தை கையிலேயே வச்சிருந்தாங்களாம். வந்த உடனே போட்டு கொடுத்த உடனே அவனுக்கு வெறி ஆகுது. உன்னை எவ்வளோ நான் நம்பினேன், உன்னை எவ்வளோ நான் இது பண்ண, நீ என்னடானா இந்த வேலை பண்ணியிருக்கன்னு யார்கிட்டையுமே கேட்காம டைரக்டா கடுங்காவல் போடுங்கப்பா அவனை.
இருட்டறைக்குள்ள போடுங்கப்பா. ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பு அந்த மாதிரி சூழ்நிலையில கூட என்ன பண்ணலைன்னா மனசை விடவே இல்லை. தன்னுடைய சகோதரர்கள் குழியில தூக்கி போடும்போது மனசை விடல, வித்து போடும்போது மனசை விடல, பௌத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது மனசை விடல, சிறைச்சாலைக்கு வரும்போது மனசை விடல. அதனாலதான் எகிப்திற்கே கர்த்தர் அவனை அதிபதியாய் மாற்றினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எப்படி மனசை விடலாம்? எப்படி மனசை விடலாம்? யாராவது ஒண்ணு சொன்னான்றதுக்காக உடனே மனசை விட்டுட்டு போய் அப்படியே விட்டுட்டு சோர்ந்து போலாமா? இருக்கவே கூடாது. நான் ஒண்ணு நீங்க நினைச்சுக்கங்க, யார் உங்களை சொன்னாலும் வருத்தப்படாதீங்க, ஏசப்பாவை தவிர. ஆண்டவர் உங்களை பார்த்து ஏதாவது சொன்னாரா? ஆண்டவர் உங்களை பார்த்து ஏதாவது சொன்னாரா? நீ உருப்பட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல நீ இப்படிதான் ஆவேன்னு கர்த்தர் சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னார் நம்மளை பார்த்து? ஆமேன். இளைய குமாரனை பார்த்து அவனுடைய மூத்த சகோதரன் வந்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மூத்த சகோதரன் சொல்றார், வேசிகளிடத்துல ஆஸ்தியை அழித்து போட்டவர். ஆனா அந்த இளையகுமாரனுடைய தகப்பனார் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் சொல்லல. என் மகன் இவன் மரித்தான், இன்றைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறான். ஆனால இந்த ஊரே உங்களை பார்த்து என்ன சொன்னாலும், அப்பா உங்களை பார்த்து கண்டிப்பா உங்களை பார்த்து தப்பான வார்த்தையை ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆமேன். ஒரு லேடியை கொண்டு வந்து நிறுத்தி அத்தனை பேரும் கல்லை தூக்கிட்டு வச்சு நின்று இருக்காங்க. என்ன நிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவளை கையும் களவுமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அந்தந்த வார்த்தையை கேட்டு திட்டுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, யாருமே உன் மேல வந்து கல்லறியலையா, சரி நீ போ, இனி பாவம் செய்யாது. ஆமென். அதனால ஊர்ல இருக்கிற யார் என்ன சொன்னாலும் அதுக்காக நீங்க மனசை விட்டுறாதீங்க, மனசை விட்டுறாதீங்க. நீ அந்த மாதிரி, நீ இந்த மாதிரி மோசம், இந்த மாதிரி பொண்ணு, இந்த மாதிரி பையன், நீ வந்ததுனால தான் இப்படி ஆயிருச்சு, கணவனாரே அப்படி சொன்னா கூட வருத்தப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பார்த்து ஒரு நாளும் கண்டிப்பா நெகட்டிவா அவர் சொல்லவே மாட்டாரு. என்னுடைய வழிகள் அவருக்கு பிரியமா இருக்குமானால் கண்டிப்பா என்னை பற்றி ஒரு நாளும் தவறாய் அவர் சொல்லுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அந்த பாட்டை இன்னொரு வயசு எல்லாரும் நல்ல சத்தமா கரங்களை தட்டி பாட போறோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளிலே, ஆண்டவரே நீர் என்னை சுமந்ததை நாங்க மறக்கவே மாட்டோம். எத்தனை பேர் என்னை சபித்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென் ஆமென். நன்றியப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லோ. தனிமையின் பாதையில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். இப்ப சொல்லுவ எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய மனசை ஸ்ட்ராங் பண்ணுகிற ஒரு கர்த்தரை தான் நான் ஆராதிக்கிறேன். நீங்க தலைவனாக போறீங்க, கர்த்தர் உங்க தலை மேல ஒரு தலைவியினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மளை நிறைய பேரை கர்த்தர் லீடராய் மாற்ற போகிறார். வருகிற நாட்களில் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா நம்ம நினைக்காத ஒரு எட்டாத உயரத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். யாருமே நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் அடைய முடியாத ஒரு உன்னதமான இடத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார், மகிமையான இடத்தை வச்சிருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் மனசை ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஹல்லேலூயா, திரும்ப 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 யோசிக்காதீங்க, நிறைய போட்டு குழப்பாதீங்க உங்களையே.
பிசாசனுடைய பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா, உங்க பிரச்சனையை குறித்து ரொம்ப யோசிக்க வைக்கிறவன் யாரு சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பிரச்சனையை முன்னாடி கொண்டு வந்து எப்பவும் யோசிக்க பண்ணுகிறவன் பிசாசு. ஆமென். மலையை பற்றி பேச வைக்கிறவன் யாரு? பிசாசு. ஆனா மலையை பார்த்து பேச சொல்லுகிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. பிசாசு மலையை பற்றி யோசிக்க சொல்லும் போது கர்த்தர் மலையை பார்த்து யோசிப்பா. அது ஒண்ணும் பண்ணாது. அதனால நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க. சிலர் அப்படிதான், ஏதாவது நடந்துருச்சு இனி என்ன பண்ணலாம், நடந்துருச்சு, அவமானப்படுத்தியாச்சு இனி என்ன பண்ணலாம், சரி விட்டுட்டு போயிட்டாங்க இனி என்ன பண்ணலாம், தோல்வியை சந்திச்சிட்டோம் இனி என்ன பண்ணலாம், சரி பாடிட்டாங்க இனி என்ன பண்றது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்ன பண்ணிட்டாங்க, பாடிட்டாங்க. இனி என்ன பண்ண முடியும், அழிக்க முடியுமா சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, சவுல் என்ன பண்ணிருக்கணும்னா, சரியப்பா நீங்க இப்ப சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதுன்னு 10000 பாடினீங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல நான் உங்களுக்கு ஒரு நல்ல ராஜா வாய் காமிச்சு நீங்க இதே வாய் என்ன பார்த்து சவுல் கொன்றது 10000 அப்படின்னு பாடுற மாதிரி ஒரு நாள் வரும்பா அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா அவருடைய மனசுக்குள்ள இப்படி பாடிட்டாங்களே, என்ன குறிச்சு எனக்கு 1000 கொடுத்தாங்க, இவனுக்கு 10000 கொடுத்தாங்க, நேற்றைக்கு வந்த அவனுக்கு 10000 எனக்கு 1000, இத்தாச்சோடு பையன் அவனுக்கு 10000 எனக்கு 1000, நான் இவ்வளவு உயரமா இருந்து என்ன பிரயோஜனம், நான் ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம், இப்படியே நெகட்டிவா யோசிச்சு கடைசில பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து சூசைட் பண்ற அளவுக்கு யோசிச்சிருக்கிறார். இப்போ இந்த ஜபத்துல இருக்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மகனே மகளே, உங்க வாழ்க்கையில சில காரியத்துல சத்துரு உங்களை யோசனையில டீப்பா கொண்டு போயிடுவான். எங்க வரைக்கும்? நரகம் வரைக்கும் உங்களை கொண்டு போயிடுவான். நரகம் வரைக்கும். குழிக்குள்ள இறங்காதீங்க, அது பாதாள குழி. நெகட்டிவ் தாட், எதிர்மறையான எண்ணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாதாள குழி. அதுல இறங்கினவங்க திரும்பி ஏறி வர்றது ரொம்ப சிரமம். அதனால உங்க மனச, உங்க உடம்ப, உங்க சிந்தனைய எதிர்மறையான எண்ணத்திற்கு கொண்டு போகாதீங்க. அதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாருன்னா சவுல். அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு உயரமானவன். அவன் பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது. ஆனா பிசாசு பாசிட்டிவா யோசிக்கிற ஒன்ன கூட அவன் மனசுல கொடுக்காம முழுக்க நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு ஏவனா. கடைசியில் அவனுடைய வாழ்க்கை என்ன முடிஞ்சிருச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு எத்தனை இருக்கு தெரியுமா? உங்களுக்கு கண்ணு கொடுத்திருக்கிறாரா? எல்லாரும் பாக்குறீங்களா? கண்ணு கொடுத்திருக்கிறாரா? இது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? கேட்கல. உங்களுக்கு கால் கொடுத்திருக்கிறாரா? இது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? இது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? நம்முடைய அவயவம் எல்லாம் ஒர்க் ஆகுதா? கிட்னி நல்லா இருக்கா? சத்தமா. ஸ்டொமக் நல்லா இருக்கா? கை கால் நல்லா இருக்கா? நமக்கு பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதே கர்த்தர் கிருபை. இந்த சத்தத்தை கேட்கிறதே ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு சாப்பிட்டது ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு நடந்தது ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு காலையிலிருந்து இந்த நாள் சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்சதே ஆண்டவருடைய பெரிய கிருபை. வேலைக்கு போனது ஆண்டவருடைய கிருபை, சம்பாதிச்சது ஆண்டவருடைய கிருபை, சாப்பிட்டது ஆண்டவருடைய கிருபை, சிரிச்சது ஆண்டவருடைய கிருபை, உதவி செய்தது ஆண்டவருடைய கிருபை. இப்படி 10000கணக்கான நன்மைகள் நமக்கு யோசிக்கிறதுக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மனசு குரங்கு மாதிரி என்னதான் பண்ணிட்டு இருக்குது சொல்லுங்க? ஒரு 5 பைசா என் கையில இல்லை, ஒரு போன் வாங்க முடியுதா? ஒரு பைக் வாங்கினா இன்னைக்காவது பெட்ரோல் ஃபுல்லா நான் ஃபில் பண்ணனா? எதெல்லாம் இல்லையோ இது எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். கடுகுல டப்பால கடுகு இல்லைன்னு தோணும், பூண்டு இல்லைன்னு தோணும், இஞ்சி இல்லைன்னு தோணும், என்னென்னமோ தோணும். நல்லது எதுவுமே இது எதுவுமே தோணாது. இது பிசாசனுடைய பெரிய வஞ்சகம். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, நான் இனி
அந்த எதிர்மறையான குழிக்குள்ள நான் என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 3 பேரை பார்த்து, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் சொல்லுங்க, எதிர்மறையான குழியில இறங்காதீங்க. எதிர்மறையான குழியில இறங்காதீங்க. ஹல்லேலூயா. மனநிலைமை, இன்னும் 2 மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க, சைக்காலஜிக்கலா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நீங்க ஒண்ணு ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. உங்க மனசு முழுக்க முழுக்க என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, நீ வெளியே வர முடியாது, நீ தூங்க முடியாது, நீ இந்த உலகத்துல நேர்த்தியா வாழ முடியாது, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு உங்களை பற்றி உங்களுக்குள்ளே பேச்சு நடக்கும். ஆனா நீங்க அதை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இல்ல, என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை நிறுத்துகிற ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். நீங்க அப்படி 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 நீங்க பாசிட்டிவா, ஏன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உண்மையிலே அது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகளே. நான் சொல்றேனே, அந்த எதிர்மறையான எண்ணத்தினுடைய பாதாளத்துக்குள்ள இறங்கினவன் நான். எதிர்மறையான எண்ணத்தினுடைய பாதாளத்துல இறங்கினவன் நான் அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அப்படின்னா சிரிக்க முடியாது, சிரிச்சு பேச முடியாது. டிவியில எந்த நிகழ்ச்சி பார்த்தாலும் நான் ஃபர்ஸ்ட் இந்த பேச்சுலரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க மாட்டேன், ஆனா இந்த டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்பேன். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்து பார்த்து சிரிப்பேன், ரொம்ப சிரிப்பேன். எனக்கு அந்த என்னமோ தெரியல, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தா அப்படி சிரிப்பு வரும். ஆனா இந்த மன அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தா சிரிப்பு வராது. எதை பார்த்தாலும் சிரிப்பு வராது. சோறு தின்னலான்னு தோணாது, தலை சீவலான்னு தோணாது, நல்ல ட்ரெஸ் உடுத்தலான்னு தோணாது, வெளியே போலான்னு தோணாது. எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கலான்னு தோணும். யோசனை போயிட்டே இருக்கும். எந்திரிக்கலான்னு சொன்னா கூட எந்திரிக்க முடியாது. எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க கூடாது. அப்ப நானா ஆண்டவர் ஒரு இல்ல, நீ வெளியே வரணும்னு சொல்லி நானா அப்புறம் பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சேன். இல்ல, ஆண்டவர் உன்னை நல்லா தான் வச்சிருக்கிறாரு, உன்னை எழுப்புவாரு, நீ எழும்பணும் அப்படின்னு சொன்னா அந்த 2-3 நிமிஷம் நல்லா இருக்கும். திரும்பவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நெகட்டிவ் வரும். ஐயோ, படாத பாடுபட்டாச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால அப்படியே எழும்பி 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 பாசிட்டிவா யோசிச்சு 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 திரும்ப பாத்தீங்கன்னா அதிலிருந்து கர்த்தர் பரிபூரணமான விடுதலை கர்த்தர். அதனால இன்னைக்கு நான் விடுதலை பெற்றவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். சாட்சியா ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது நெகட்டிவாக இறங்கின அந்த குழியிலிருந்து இன்னைக்கு நீங்க வெளியே வரணும். இன்றையிலிருந்து நீங்க வெளியே வரணும். இனி எதிர்மறையான குழியில நீங்க விழக்கூடாது. நீங்க எதிர்மறையான குழியில விழக்கூடாது. இன்னையோட ஸ்டாப், இன்னையோட முற்றுப்புள்ளி, இன்னையோட முற்றுப்புள்ளி. இயேசுவின் நாமத்தினால அந்த சிந்தைகளை நான் கட்டி ஜெபிக்கிறேன். எதிர்மறையான எண்ண அலைகளை கொண்டு வருகிற அந்த சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினால இப்ப நான் சிறைபிடிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்து யோசித்து பயத்தை யோசிக்கிற சிந்தைகளை இப்ப இயேசுவின் நாமத்தினால நான் சிறைபிடிக்கிறேன். ஜீசஸ், மகிமை மகிமை மகிமை. இப்போ பிள்ளைகளை குறிச்சு, சரீரத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, ஆமென், நெகட்டிவா எதிர்மறையாய் பேச, எதிர்மறையா யோசிக்கிற அந்த சிந்தனைகள் இப்பொழுது சிறைபிடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இனி எக்காரணம் கொண்டு அது வந்த உடனே நீங்க அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணம் வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? உடனே சுதாகரிச்சிடணும். இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்கிறது யாருதான்? இயேசுவா கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களை துளில தூக்கி போட மாட்டாரு. கர்த்தர் மேல மேல உயர்த்துகிறவர், உயர்த்துகிறவர், நம்முடைய சிந்தனைகளை பலப்படுத்துகிற கர்த்தர். ஆனால எனக்கு தெரியும் நீங்கள் வெளியே வர முடியும். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு தைரியம் சொல்லுகிறவர், எனக்கு முன்னே கர்த்தர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன்,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். பாடுவோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க. பாடு. இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. அத்தமாய் பாடி சொல்லுவெல்லாரும் கிருபப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு இந்த 45வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி. ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் ஆமென் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 45வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். அக்கரைக்கு போவோம் வாருங்கள், அக்கரைக்கு போவோம் வாருங்கள். கர்த்தர் ஏற்கனவே நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு, நீங்கள் கஷ்டப்படுகிற இடத்தை விட்டு, நீங்க சஞ்சலத்தை அனுபவிக்கிற இந்த இடத்தை விட்டு
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் மறு கரைக்கு, இன்னொரு கரைக்கு, இன்னொரு வெற்றிக்கு நேராய் உங்களையும் என்னையும் அழைத்து செல்லுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தொழில் அக்கறைக்கு ஆண்டவர் கொண்டு போக போகிறார். உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் அக்கறைக்கு கொண்டு போக போகிறார். உங்களுடைய சகல காரியத்தையும் ஆண்டவர் அடுத்த படி, அடுத்த ஒரு லெவல் ஆண்டவர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இந்த நிலைமையில ஒருவேளை நீங்க ரொம்ப வருத்தத்தோட இருக்கலாம். இருக்கிற இந்த இடம் பல வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு இடத்துல மீண்டும் மீண்டும் நீங்க சுத்திட்டே வரலாம். ஒரே ஒரு இடம் உங்களுக்கு பல ஆண்டுகளாக உங்களுக்கு திருப்தி கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்றாரு, இல்ல, நம்ம இந்த இடத்துல இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த இடம் உங்களுக்குரிய இடம் அல்ல. நம்ம எங்க போக போறோம்னா கர்த்தர் அந்த கரைக்கு, அக்கரைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன் ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் இந்த 100 நாளில் நம்முடைய கரத்தை பிடிச்சு அடுத்த ஒரு லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அடுத்த ஒரு பொறுப்பில் ஆண்டவர் நம்மை கொண்டு போக போகிறார். அடுத்த ஒரு விஷனுக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு போக போகிறார். சீக்கிரமாய் அக்கறை போகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. இருக்கிற இந்த இடத்துல நீங்க திருப்தி ஆகாதீங்க. இருக்கிற இந்த இடம் உங்களுக்குரியது அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒன்றுக்கு கர்த்தர் ஆசைப்படுகிறார். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படி கர்த்தர் இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் அழைக்கிறார். என் கூட நீ வர முடியுமா? உன்னை அக்கறைக்கு நான் கூட்டிட்டு போகிறதற்கு ஆசைப்படுறேன். அந்த கரையில உன்னை கொண்டு போய் விடுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நீ இருக்கிற இந்த நிலைமையை விட்டுட்டு, இந்த சூழ்நிலையை விட்டுட்டு, இந்த வருமானத்தை விட்டுட்டு அடுத்த ஒரு படிக்கு உன்னை கொண்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ வர்றியா அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். அப்போ நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று என்னன்னா, ஆண்டவரே, நீர் அழைப்பீரே ஆனால், நீர் அழைப்பீரே ஆனால் நான் உம்மோடு கூட அக்கறைக்கு வருவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். அந்த கரைக்கு என்னை அழைத்து கொண்டு போகிற தேவன் இப்போ கரத்தை பிடிப்பீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவரே, அக்கறைக்கு ஒரு புதிய அனுபவத்திற்கு நேராய், ஒரு புதிய வெளிச்சத்திற்கு நேராய், ஒரு புதிய மகிமைக்கு நேராய் இப்பொழுது நன்றாய் கரங்களை தட்டி எங்களை கொண்டு போகிறதற்காய். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Amen. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இந்த 45வது நாளிலே ஆண்டவருடைய ஒரு பெரிய அழைப்பு வருகிறது. இந்த இடத்துல இருந்தது போதும், இந்த இடத்துல அமர்ந்திருந்தது போதும், இந்த இடத்துல கஷ்டப்பட்டது போதும். ஏசப்பா, எனக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன். அடுத்த கரைக்கு நீங்கள் பார்த்திராத, உங்களுக்கு எட்டாத, இல்லை என்றால் உங்களுக்கு தகுதியே இராத, நீங்க பார்த்து ஆசைப்பட்ட, நீங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குமா, நான் இந்த மாதிரி ஒரு உயர்வு அடைவேனா, அந்த கரைக்கு போக முடியுமா அப்படின்னு நீங்க அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கரைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் நான் நம்புகிறேன். ஆண்டவர் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் நம்மளை அடுத்த கரைக்கு ஆண்டவர் கொண்டு போக போறாரு. நீங்க ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் ஆண்டவர் நிச்சயம் உங்களை கொண்டு போவாரு. அந்த ஃபீல் இதுவரையில் உங்க குடும்பத்தில் யாருமே பார்க்காத அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
உங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அதற்கான படிப்பு உங்களுக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், அதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் நம்ம எங்க வழி நடத்துகிறவர் என்றால், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்கறைக்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போறாரு. அழைச்சிட்டு போகும்போது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யார ஆண்டவர் அக்கறைக்கு அழைச்சிட்டு போறாரு அப்படின்னா, ஒரு 4 சூழ்நிலையிலே அடிபட்டவர்களை ஆண்டவர் அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போறாரு. நான் நம்புறேன் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளை கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போக போறாரு. ஒருவேளை இன்றைக்கு தியானிக்கிற இந்த 4 சூழ்நிலையிலேயும் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை அக்கறைக்கு போகிறதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலையும் நீங்க அதற்கு ஒருத்தான ஆட்களா இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு போவாரானால், நம்மையும் அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க அப்பாவை பார்த்து, அப்பா அந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆமென். என்னுடைய பிள்ளைய ஆண்டவர் அக்கறைக்கு அழைத்து கொண்டு போக போறாரு. நீங்க விசுவாசித்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்யுங்க. நம்ம எல்லாரும் ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒரு பிரயாணத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எஸ், ஹல்லேலூயா. நிச்சயமாய் நிச்சயமாய் அவருடைய கை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நம்மள ஆண்டவர் பிடிக்கிறார். எப்படி பேதுரு என்கிற ஒரு மனுஷனை கரத்தை பிடிச்சு ஆண்டவர் அந்த கடல்ல நடக்க வச்சாரோ, அதே போல ஒரு அக்கறையின் அனுபவத்தை கர்த்தர் இந்த ஜெபம் முடிக்கிறதற்குள்ள கர்த்தர் கட்டளையிட போறாரு. ஆமென். அம்மா அப்பா பார்த்த இந்த சூழ்நிலை மாற போகிறது. நம்முடைய குடும்பம் பார்த்த சூழ்நிலை மாற போகிறது. வம்சமாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி, இந்த கரையை ஆண்டவர் மாற்றி, ஹல்லேலூயா, இந்த ஜெபம் முடிய கர்த்தர் நம்மை அக்கறைக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க வம்சத்துல ஆண்டவர் உங்களை விசேஷமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு உங்களை கர்த்தர் எங்க கூட்டிட்டு போறாருன்னா, அக்கறைக்கு. ஆமோதிக்கிறீர்களா? அவர்கள் எல்லாரும் பல வம்சாவளியாய் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டாங்க, ஒரே வருமானத்துல உட்கார்ந்துட்டாங்க, ஒரே வீட்டில் உட்கார்ந்துட்டாங்க, ஒரே சூழ்நிலையில உட்கார்ந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஸ்பெஷலாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்பல. கர்த்தர் உங்க எண்ணங்களை மாற்றுகிறார். நம்முடைய சிந்தனையை கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய பார்வையை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் நமக்கு ஒரு அக்கறையின் அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ காண்கிற இந்த நிலைமையை பார்க்காதே, இந்த சூழ்நிலையை பார்க்காதே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு அக்கறையின் அனுபவம் நிச்சயமாய் உண்டு. எகிப்து தேசத்திலே வேதம் சொல்லுது, எகிப்து தேசத்திலே லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக ஒரே கரையிலே இருந்தார்கள். ஆனா புதுசா ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் எழுப்பினார். அந்த ஜெனரேஷன் என்ன பண்ணுனாங்கன்னா, கர்த்தர் அந்த ஜெனரேஷனுடைய கையை பிடிச்சு கர்த்தர் அந்த கரையிலிருந்து அக்கறை கடக்க பண்ணினார். நான் நம்புறேன் அந்த மாதிரி நம்முடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார், நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். நீங்க இத்தனை நாட்களும் வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்த்து, அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை அழைக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஒரு 4 காரியத்தை வேகமாய் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாமா? முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். நீங்கள் ஆமென், மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா?
ஆமேன். வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 35 வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே ஆமேன். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல நீங்க முக்கியமா ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய நீங்கள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அக்கரைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்ற ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இங்கே 2 படகு இருக்கிறது. அந்த 2 படகுல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு படகுல ஆண்டவர் ஏறி இப்ப என்ன சொல்றாருன்னா, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்றாரு. அப்போ இந்த படகு யாருடைய படகு அப்படின்னு சொன்னா, அங்க நிறைய படகு, 2 படகு இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு படகு என்னன்னா, சீமோன் பேதுருனுடைய படகா இருந்துச்சு. நல்லா கவனிச்சுங்க. இந்த படகுக்கு ஒரு தன்மை இருக்குது. இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த படகு ஒரு பேரை வாங்கியிருக்கு. என்ன பேர் வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம். இந்த படகு என்ன படகா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நஷ்டமான ஒரு படகா இருக்கிறது. கவனிங்க. நான் இந்த மீன் பிடிக்கிறவர்களை குறித்து நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த மீன் பிடிக்கிறவர்கள் ஒரு விசை கடலுக்குள்ள அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு போட்டுக்கு தகுந்தது மாதிரி செலவாகும். சில போட்டு இங்கேருந்து போய் கடல்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள லட்சக்கணக்கான பணங்கள் செலவாகும். சில போட்டுகள் ஆயிரக்கணக்கான பணங்கள். அப்போ செலவில்லாம போட்டு கடலுக்கு போயிட்டு திரும்பி வராது. அதுல டீசல் செலவாகும், அதுல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம், அதற்கு சாப்பாடு, இந்த மாதிரி அதனுடைய வாடகை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இந்த படகு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, மீன் பிடிக்கிறதுக்காக கடலில் போன படகு ராம் முழுதும் பிரயாசப்பட்டு இந்த படகுல ஒன்னும் கிடைக்காததுனால இந்த படகு என்ன படகா இப்ப மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நஷ்டமான படகாய் மாறினது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அந்த நஷ்டமான படகை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இன்னைக்கு அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறது யார தெரியுமா? ஒருவேளை உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய ஞானங்கள் இதெல்லாம் நஷ்டமாகப்பட்டு நீங்க நஷ்டத்தோடு இருக்கலாம். என் கையில ஒண்ணுமே வாய்க்கல, நான் ரொம்ப நஷ்டத்தை பார்த்திருக்கிறேன், நான் ஏமாந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய படகு வெறுமையான படகா இருக்குது, நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு என் படகுல ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு நஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். ஆனா கர்த்தர் அந்த நபரை பார்த்துதான் கர்த்தர் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். அக்கரைக்கு போவோம்
வாருங்கள். ஆமென். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை அக்கறைக்கு கூட்டிட்டு போறாரு. யார் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் எந்த படகை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க தெரியுமா? எந்த படகை அடுத்த உயர்வுக்கு கொண்டு போவாங்கன்னா, எந்த படகு லாபத்தை கொடுக்குதோ, எந்த படகுல வருமானம் இருக்குதோ, எந்த படகு அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதோ, அந்த படகை செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போவாங்க. ஆனா நான் நம்புறேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நஷ்டமான படகை ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத அந்த படகை, கடினமாய் உழைத்தும் ஒன்றும் வாய்க்க முடியாத அந்த படகை கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னுடைய படகை அக்கறைக்கு கொண்டு போவேன். இது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமென். உங்க நஷ்டங்களை ஆண்டவர் லாபமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போகிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட படகு என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு கடினமாய் உழைத்தும் ஒன்றும் அகப்படாத ஒரு படகை கர்த்தர் அக்கறைக்கு தள்ளி கொண்டு போகிறார். ஆமென். இதுவரையிலும் உங்களுடைய உழைப்புல ஒரு லாபத்தையும் நீங்க பார்க்காமல் இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய பிரயாசத்துல எந்த பலனும் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இத்தனை வருஷம் நான் என்ன சம்பாதிச்சேன்னே எனக்கு தெரியல, இத்தனை வருஷம் நான் என்ன சேர்த்து வச்சேன்னே எனக்கு தெரியல, என் படகு நஷ்டப்பட்டதா இருக்குதே, இதுவரைக்கும் பிரயாசம் எடுத்து எனக்கு ஒண்ணுமே இல்லையே, இனி நான் எப்படி அடுத்த லெவல் போவேன், இனி நான் அடுத்த உயர்வுக்கு நான் எப்படி கடந்து போகிறது, இந்த பெரிய கேள்விக்குறி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா இந்த ஜெபத்துல தேடுறாரு, இந்த ஜெபத்துல தேடுறாரு. லாபம் சம்பாதிக்கிற படகை அல்ல, கஷ்டப்பட்டு எல்லா பிரயாசத்தையும் எடுக்கிற படகை அல்ல, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற அந்த வெறுமையான, அவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத அந்த படகை கர்த்தர் தேடுகிறார். அந்த படகு நீங்களாய் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொண்டு நம்பி. ஆமென். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் முழு பலத்தோடு, இது உங்களுக்கான வார்த்தையா இருக்குமானால் நல்ல கரங்களை தட்டி, இப்போ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த நஷ்டப்பட்ட கப்பலை கர்த்தர் இப்பொழுது தள்ளி கொண்டு போகிறார். ஆமென். ஒன்றும் அகப்படாத அந்த கப்பலை, ஏமாந்து நிற்கிற அந்த படகை கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். பாடுவோம். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும், கலயத்தில் மாவு இன்றி போனாலும், பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும், கலயத்தில் மாவு இன்றி போனாலும், என்னுடனுண்டு ஏலியாவின் தேவன், நம்முடனுண்டு. தாகங்களை கொண்டு போஷிக்க
பாரே காகங்களை கொண்டு போ. கைகளை மேல தட்டி அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். சொல்லு யெகோவா நம் தேவன். ஆமென். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஸோ அக்கறைக்கு கூட்டிட்டு போகிற முதல் படகு என்ன படகுன்னா நஷ்டமான படகு. அதுவும் இவ்வளவு கடினமாய் உழைத்தும் எந்த லாபமும் இல்லாம வெறுமையாய் நிற்கிற ஒரு படகை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் படகை எங்க கூட்டிட்டு போவேன்னா அக்கறைக்கு. ஹல்லேலூயா. நஷ்டமான உங்களை கர்த்தர் லாபமாய் கண்டிப்பாய் மாற்றுவார். இவ்வளவு கடினமா உழைச்சும் ஒரு முன்னேற்றத்தையும் காணாத உங்களை கர்த்தர் எங்க கூட்டிட்டு போவாருன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த ஜெபம் முடிய 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 கர்த்தர் உங்களை அக்கறைக்கு, ஒரு புதிய அனுபவத்திற்கு ஹல்லேலூயா ஆமென். உங்களுடைய கடினமான உழைப்பை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு தெரியும். ஆமென். இதுவரையிலும் அந்த உழைப்பிற்கு பதில் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவர் வந்து கையை வச்சுட்டாருன்னா, ஆண்டவர் வந்து உங்களுடைய படகுல ஏறிட்டார்னா, நான் நம்புறேன் சுலபமாய் அந்த கடல் எங்க போகும்னா அக்கறைக்கு கடந்து போகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க அப்பாவை பார்த்து, எஸ் எஸ், இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தையாய் இருக்குமானால், ஆமென், உங்களுக்குரிய ஆமென், இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தையாய் இருக்குமானால் நீங்க சொல்லுங்க, முழு பலத்தோட அப்பாவை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதுவரையிலும் என் படகு நஷ்டத்தை மட்டும்தான் பார்த்திருக்கு. இதுவரையிலும் என் படகு ஆண்டவரே எவ்வளவு கடினமாய் உழைச்சோம், ஒன்னும் கிடைக்காத ஒரு படகா இருக்குது. ஆனா இந்த படகை நீர் அழகாய் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஆமேன் சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வந்து ஒரு படகை வந்து ஆண்டவர் அக்கறைக்கு எடுத்துட்டு போறாரு. இந்த படகனுடைய சூழ்நிலையை நீங்க பார்ப்பீர்கள். ஆனால் நீங்க 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 37வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். இன்னொரு விஷயம் கூட 37வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து இங்க கொண்டு போகிற அக்கறைக்கு கொண்டு போகிற படகு, ரெண்டாவது இந்த படகுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன படகு அப்படின்னு சொன்னா, இது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்தித்த படகு அப்படின்னு சொன்னா, சுழல் காற்றினால் படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்படின்னா இரண்டாவது இந்த படகுக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னன்னா, சுழல் காற்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு படகு. ஆமென். இந்த கப்பல் பிரயாணம் பண்ணுகிறது. பிரயாணம் பண்ற நேரத்துல தான் காற்று, சுழல் காற்று. அப்படின்னா அந்த சுழல் காற்று வந்து நம்ம வந்து போகிற பிரயாணத்தை மாற்றி விட்டு நம்மளை நிலை தடுமாற செய்து பயத்தை கொடுத்து தன்னை அழிவின் பாதையில கொண்டு போகிறதுக்கு நேராய் நடத்துகிற அந்த அதுக்கு பேர் தான் சுழல் காற்று. ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக மாட்டின அந்த படகை கர்த்தர் எங்க கூட்டிட்டு போறாருன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆமென்.
நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை உங்களுடைய கப்பல் சுழல் காற்றை போல பிரச்சனைகளால் அடிக்கப்பட்டு கிடக்கலாம். அப்படின்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சுத்தி 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 பிரச்சனை, அந்த இடத்தை விட்டு நீங்காதபடி, அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாம அதே இடத்துல உங்களை பிரச்சனையை சந்திக்க வச்சு, அந்த பிரச்சனையினால நீங்க அப்படியே மோதி மோதி அடிக்கிற பெருவெள்ளத்துல நீங்க பயந்து போய் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட கப்பலை கரை சேர்ப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus, ஹalleluya. நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். இது ஒரு அனுபவம். அப்படின்னு சொன்னா, இந்த காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்பட்டாங்களாம். அப்படின்னு சொன்னா, அந்த கப்பலை சரியான பாதையில ஓட்டுகிறதற்கு தண்டு வலிப்பான். அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா இந்த காற்று அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த காற்றுக்கு எதிர்த்து போராட முடியல. அப்படியே முன்னாடி போலான்னு பார்த்தா அந்த காற்று அவங்களுக்கு எதிராக இருக்கிறபடினால் அவங்கள ரொம்ப பின்னாடி கொண்டு வருது. இவங்க நினைக்கிறத விட வேற பாதையில கொண்டு போகுது. இவங்களால எதிர்த்து போராட முடியல. ஆனா அப்படிப்பட்ட படகை கர்த்தர் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் அப்படின்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க ஒரே ஆள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல துடுப்பு போட்டு 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 உங்களுடைய முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி எப்படியாவது முன்னேறிடணும், எப்படியாவது நல்லா வந்துடணும், எப்படியாவது இந்த கடனை முடிச்சிடணும், எப்படியாவது இந்த அலையை தாண்டணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப தண்டு வலிக்கிறதுல ரொம்ப சிரமப்படலாம். ஆனா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாம காற்று உங்களுக்கு எதிராக இருக்கலாம், பிரச்சனை உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நான் இருக்கிற இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர முடியலையே, எனக்கு எதிர்காற்றா இருக்குதே, எல்லாம் பிரச்சனையா இருக்குதே. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்க படகுல கர்த்தர் ஏறி கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்காற்றா இருக்கிற அந்த காற்றை கர்த்தர் அமர பண்ணி உங்களை கர்த்தர் அடுத்த லெவல், அடுத்த கரைக்கு, அக்கரைக்கு கர்த்தர் வேறு எந்த படகையும் தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய படகை தெரிந்து கொள்ளுகிறதற்காக கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, கர்த்தர் எனக்கு அதை கிருபையாய் கர்த்தர் செய்ய போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னை அக்கரைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது காரியத்திற்காக கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். Thank you Jesus, thank you Jesus. சுழல் காற்றிலே இருக்கிற, எதிர் காற்றிலே வருத்தப்படுகிற அநேகம் பேரை நான் நம்புகிறேன். உங்க கப்பலிலே கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எதிர்காற்றை கர்த்தர் அமர பண்ண போகிறார், எதிர்காற்றை கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார், எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படவில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இயேசு உன் படகில்
ஏறுகிறார், அமைதி தருகிறார். கைகளை மேல் நீ ஆழ வேண்டாம், நீ ஆழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். சொல்லு, நீ ஆழ வேண்டாம், நீ ஆழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சொல்லு, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோம், உன் சார்பில் வரும். கைகளை மேல நீ ஆழ வேண்டாம், நீ ஆழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். பாடும், நீ ஆழ வேண்டாம், நீ ஆழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், துடைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அக்கறைக்கு போகிறதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டப்பட்ட முதல் படகு என்ன படகு அப்படின்னு சொன்னா, நஷ்டப்பட்ட வெறுமையான ஒரு படகு. அவ்வளவு உழைத்தும் எந்த பலனும் இல்லாத ஒரு படகை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எங்க போவோம் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை எங்க கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த லெவல். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க இதுவரைக்கும் இந்த ஜெபத்திற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பிரயாசப்பட்டீங்க, நீங்க முழுக்க பிரயாசப்பட்டீங்க. ஆனா உங்க படகு என்ன படகா தான் இருக்குன்னா, காலியான படகா இருக்குது. ஆனா இந்த 100 days ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நம்புறேன், என்னுடைய பிரயாசம் அல்ல, அவருடைய வார்த்தையின்படியே, அவருடைய வார்த்தையை நம்பி இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு போவோம், அடுத்த லெவல் நான் உன்னை கொண்டு போக போறேன், அடுத்த உயர் உங்களுக்கு வரப்போகிறது. எந்த படகை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எதிர்காற்று, சுழல் காற்று. அப்படின்னா சுழல், அவ்வளவு பெரிய காற்று அடிச்சு ஒரு அடி கூட நகர முடியாம தண்டு வலிக்கிறதுனால என்ன பண்ணாங்களாமா, வருத்தப்பட்ட படகு. என்னென்னமோ பிரயாசம் எடுக்கிறாங்க, ஆனா அவங்க எப்படியாவது அடுத்த ஒரு ஸ்டெப் வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, போக முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு எதிர்காற்று, ஒரு சுழல் காற்று, ஒரு கடன், ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, அடுத்த படி நகரவே முடியாம உங்களுக்கு எதிராய் வந்து நிற்கிறது. அந்த படகை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, எங்க போவோம். நீங்க அந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. மனுஷனால சொல்ல முடியாது, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அவர் படகுல ஏறும்போது சுழல் காற்று அது மாறும். சுழல் காற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஆமென், 4ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம வாசித்த அந்த 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கலாமா? 38வது வசனத்தை வாசிக்க போறோம். கப்பலின்
பின்னணையத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த படகை குறித்து வேதம் சொல்லுது, கப்பலுடைய பின்னணியத்திலே ஆண்டவர் தலையணையை வச்சு என்ன பண்ணாராமா? நித்திரையா இருந்தார். இப்போ நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. கவனமா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு கப்பல் இருக்கிறது. என்ன இந்த கப்பலை குறித்து வேதம் சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, கப்பலுடைய முன்னணியும் எப்படி இருக்காமா? உடையாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா கப்பலுடைய பின்னணியும் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்படின்னா ஒரு கப்பலுடைய ரொம்ப வீக்கான ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா, முன்னாடி கிடையாது. கப்பலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. முன்னாடி போகும்போது பனிப்பாறைகள், சின்ன சின்ன பாறைகள் எல்லாம் தட்டி போட்டுரும், பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் தட்டி போட்டுரும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆனா பின்னணியத்துல ஏதாவது ஒண்ணு அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக அந்த கப்பலால என்ன பண்ண முடியாதுன்னா, பின்னணியை அதை பாதுகாக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் கப்பலுடைய முன்னணியத்துல இல்ல, ஆண்டவர் எங்க இருந்தார் அப்படின்னு சொன்னா, கப்பலுடைய பின்னணியத்துல. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல நம்ம பலவீனமா இருப்போம். நிறைய இடத்துல நீங்க ரொம்ப பலவீனமா இருப்பீங்க. என்ன கொண்ட ஆண்டவர் எப்படி செய்வாரு, என்ன கொண்ட ஆண்டவர் செய்ய முடியுமான்னு நீங்க கேட்பீங்க. ஆனா நான் நம்புறேன், என்னுடைய பலவீனமான இடத்துல எனக்காக யார் இருக்கிறாருன்னா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்கு பலன் உள்ள இடத்துல அல்ல, எனக்கு பலன் உள்ள இடத்துல அல்ல, எனக்கு பலவீனமான இடத்துல கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் என்னுடைய பலவீனங்களை குறித்து ஆமேன் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியரை எனக்கு சொந்தமாய் வைத்திருக்கிறேன். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன். இப்பொழுது கர்த்தர் அழைக்கிறார், இப்பொழுது ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். நம்ம கர்த்தர் ஒரு முன்னணியத்திற்கு கொண்டு போகிற ஒரு கப்பலாய் அழைக்கிறார். மூன்றாவது, இந்த கப்பலுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, பலவீனமான கப்பல், பலவீனமான இடம். ஆனா அந்த கப்பலை பார்த்துதான், அந்த போட்டை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒருவேளை முன்னணியத்தில் போகிற ஆசை இருக்கலாம், ஆனா நீங்க ரொம்ப பலவீனமானவர்களா இருக்கலாம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பலவீனமானவன், நான் மனசளவுல ரொம்ப பலவீனமானவன். என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா, என்ன ஆண்டவர் அடுத்த லெவல் கொண்டு போக முடியுமா? நான் ரொம்ப வீக்கான ஒருத்தர், என்னால பரிசுத்தமா வாழ முடியல, என்னால ஒரு இடத்துல பரிசுத்தமா நிற்க முடியல. நான் செய்ய விரும்பாததை நான் செய்கிறேன், பேசக்கூடாததை நான் பேசுகிறேன். எப்படி நான் அடுத்த லெவல் போவேன், எப்படி நான் அக்கறை போவேன்? எனக்கு ஏதோ ஒரு பலன் இருந்தா கூட பரவாயில்லையே. ஆனால் கர்த்தர் உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலனை கர்த்தர் கிருபையாய் அனுப்பி உங்களுடைய பலவீனமான இடத்துல அவர் படுத்து, வேதம் சொல்லுகிறது, கப்பலினுடைய பின்னணியத்திலே கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பலவீனத்திலே பரிதபிக்க கூடிய அந்த பிரதான ஆசாரியர்
உங்களுக்கு இருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி, என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. உங்க பலவீனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்க பலவீனத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். பலவீனமான உங்களை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு மாறும். நீங்கள் அதிலே எழும்புவீர்கள், நீங்கள் அதிலே நிற்பீர்கள். இனி அந்த பலவீனம் உங்களை ஆளுகை செய்யாது. அந்த பலவீனம் ஆளுகை செய்யாது. அந்த பலவீனத்துல இயேசு நிச்சயமாய் கடந்து வருவார். நாம் விசுவாசிக்கிறேன். வெளியவே வர முடியாத சில பிரச்சனைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை கிருபையா மீட்டெடுப்பார். அதை குறிச்ச ஒரு பெரிய வெறுப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார். இனி அந்த சாக்கடைக்குள்ள நீங்க விழாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் பாதுகாப்பார். இனி அந்த இடத்துல போகாதபடி கர்த்தர் உங்க பலவீனத்திற்காக கர்த்தர் பரிதபிப்பாராக. இந்த 100 நாட்களும் ஒரு பொருத்தனையோட சிலர் கலந்து கொள்றீங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமான ஒரு பாண்டம், நான் ஒரு பலவீனமான பாண்டம், நான் விழுந்து விழுந்து எந்திக்கிறேன், நான் இப்படி இருந்தா நான் எப்படி முன்னேறுவேன், நான் இப்படி தப்பு மேல தப்பு பண்ணுனா நான் எப்படி முன்னேறுவேன். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பேர்ல உங்களுக்கு விசுவாசம் இருக்கலாம், ஆண்டவர் பேர்ல உங்களுக்கு அளவற்ற நம்பிக்கை இருக்கலாம். ஆனா உங்களை நினைச்சுதான் உங்களுக்கு கவலையா இருக்கலாம். நான் நல்லா இல்லாததுக்கு காரணம் என் தப்பு தான் காரணம், என் பாவம் தான் காரணம், என் பலவீனம் தான் காரணம்னு நீங்க நினைச்சு ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகலாம். நான் இவ்வளவு பலவீனமா இருந்தா நான் எப்படி முன்னேறுவேன், ஏசப்பா என்னை எப்படி ஆசீர்வதிப்பாரு, நான் இவ்வளவு தப்பு பண்ணனா ஏசப்பா என்னை எப்படி ஆசீர்வதிப்பாரு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திலே ஆண்டவர் உங்களுடைய தவறுகளை எல்லாம் சீர்படுத்தி கர்த்தர் உங்களை சரிப்படுத்தி இனி அந்த பாவத்திலே நீங்கள் விழாதபடி, இனி அந்த அசுத்தத்திலே ஆண்டவர் உங்களை விழாதபடி நன்றி சொல்லுங்க. இனி அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு போக மாட்டார். அந்த பாவத்தை குறிச்ச ஒரு வெறுப்ப கர்த்தர் தருவார். அந்த அசுத்தத்தை குறிச்ச ஒரு வெறுப்ப கர்த்தர் தருவார். உங்க பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சு முதுகுக்கு பின்னாடி கர்த்தர் போட்டு பலவீனமான உங்களை கர்த்தர் பலமாய் மாற்றி நம்புறவங்க ஏசப்பா இப்போ இந்த வார்த்தை கடந்து வரும்போது அதோடு சேர்ந்து கர்த்தருடைய மகிமை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஆமென். என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாவம் உங்களுக்கு நீடிக்காது. இந்த பாவத்துல நீங்க நீடிச்சு இத்தனை மாதங்களா இத்தனை வருடங்களால உங்களால வெளியே வர முடியாம இருக்கலாம். நான் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு சிலர் சொல்லலாம், என்னென்னமோ முயற்சி எடுத்தேன், ஆனா என்னால வெளியே வர முடியல, நான் அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறேன், நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், நான் அதுல ரொம்ப விழுந்து போறேன். எனக்கு தெரியும் பாஸ்டர், அந்த பலவீனம் மட்டும் எனக்குள்ள இல்லைன்னா, அந்த தப்பை மட்டும் நான் பண்ணலைன்னா, அந்த பாவம் மட்டும் நான் செய்யலைன்னா நான் நல்லா வருவேன் பாஸ்டர், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா நான் நல்லா வராம இருக்கிறதுக்கு இந்த தப்பு தான் பாஸ்டர் எனக்கு காரணம். இதுல நான் விழுந்து விழுந்து போறேன், இதுல இருக்கிற வரைக்கும் நான் முன்னேற மாட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு பயமா இருக்குன்னெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், பாவத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை அந்த தவறிலிருந்து தூக்கி எடுப்பார். விசுவாசிக்கிறவங்க கண்டிப்பா ஆண்டவர் தூக்கி எடுப்பார். அந்த காரியத்தை நீ செய்ய மாட்டீங்க, அதுல ஆண்டவர் ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறதுக்கு வல்லவர். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். நீங்க விடாப்பிடியா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஏன் கப்பலுடைய முன்னணியத்தில் இருக்க வேண்டியதானே? ஹலோ, எங்க இருக்கலாம்? எங்க? அங்க அது பொதுவா அம்மா சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து டிரைவர் சீட்ல இருக்கலாம்ல, அங்கதானே இருக்கலாம். எல்லாத்துலயும் முன்னாடி உட்கார்ந்து நீங்க எல்லாம் போய் படுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் எங்க தெரிஞ்செடுத்தார் அப்படின்னா, வீக்கான ஒரு இடத்தை தான் தெரிஞ்செடுத்தார், வீக்கான ஒரு இடத்தை தான் தெரிஞ்செடுத்தார். ஆனா கர்த்தர் அவ்வளவு நல்ல தேவன். உங்களுடைய பலவீனத்தை குறித்து யார் உங்களை குற்றப்படுத்தினாலும்
உங்களை குற்றப்படுத்தாம உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. யாருமே இந்த உலகத்துல தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை, குற்றம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை. ஆனா நம்முடைய குற்றத்தையே நீடிக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது அதுல இருந்து என்ன பண்ணணும்னா வெளியே வரணும். இந்த 100 நாட்களுடைய ஜெபத்துல நீங்க டெய்லி ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என் பலவீனத்திலே அவருடைய பலன், பலவீனத்திலே அவருடைய பலன். நீங்க விசுவாசத்தோட போங்க, நான் வெளியே வருவேன். நீங்க வெளியே வருவீங்க. நீங்க இன்னைக்கு விருப்பமாய், இன்னைக்கு நிறைய பேர் விருப்பமா அந்த பாவத்தை நீங்க செய்யல, நீங்க விரும்பி செய்யல. ஆனா அந்த பாவத்தை செய்யறதுக்கு நேராய் சத்துரு உங்களை தள்ளுறான். ஆனா நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு பிற்பாடு உங்க மனசாட்சியில நீங்க ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே. நீங்க விரும்பாம தான் அந்த பாவத்தை செய்றீங்க. நான் வெளியே வருவேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கண்டிப்பா சொல்றேன், அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோட, இயேசப்பா இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர், இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. இனி என்னை விழாதபடி காப்பாற்றுகிறவர் கர்த்தர், என்னை விழாதபடி காப்பாற்றுகிறவர் கர்த்தர். இந்த ஜெபத்துல நான் ஜெயிச்சிரணும். சொல்லுங்க, இந்த ஜெபத்துல நான் ஜெயிக்கணும். இந்த ஜெபத்துல ஆண்டவர் என்ன ஜெயிக்க பண்ணணும், என்ன தட்டி எழுப்பணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் விழுந்து விழுந்து எழும்புகிற அந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாமப்பா, வேண்டாமப்பா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை எனக்கு கட்டளை இட்டு, ஆண்டவரே என்னை இதிலிருந்து சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியா உயர்த்துவே. ஹல்லேலூயா ஆனந்த தோனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் பாடும். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் பாடும். நீதியின் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. எதற்குமே கைகளை மேல தட்டி ஜெயம் கொடுக்கும். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன், ஜெயம் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்பர் 1, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கர்த்தர் அழைச்ச
அந்த படகு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நஷ்டமான படகு. அப்படின்னா ஒன்றும் அகப்படாத, அவ்வளவு பிரயாசம் எடுத்தும் ஒன்றும் வாய்க்காத படகு, அவ்வளவு செஞ்சும் வாய்க்காத படகு. நம்பர் 2, இரண்டாவதாக அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன படகு என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்காற்றினால் சுழல் காற்றினால் பாதிக்கப்பட்டு அப்படியே முன்னாடி நகரவே முடியாது இருக்கிற அந்த படகை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்ற படகு என்ன படகு அப்படின்னு சொன்னா, பலவீனமான படகு. பலவீனமான படகு பார்த்தா கர்த்தர் சொல்றாருன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிச்சு நம்ம அதை முடிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கலாம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கவனிங்க, நல்லா எல்லாரும் கவனிங்க. இந்த இடத்துல ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கறது யாரு? சீசர்கள். அந்த சீசர்களுடைய பின்னணி என்ன? அங்க இருக்கிறதுல மோஸ்ட்லி சீசர்கள் யார் அப்படின்னு சொன்னா, மீன் பிடிக்கிறவர்களா தான் இருந்தாங்க. இப்போ மீன் பிடிக்கிறதற்கு ஒருத்தர் கடலுக்குள்ள போகிறவரா இருந்தா அவர்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? நீச்சல் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு புயல் வரும்போது எப்படி இந்த கப்பலை எப்படி நிறுத்தணும்னு அவங்களுக்கு தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். இந்த எதிர்காற்று அடிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பின்னாடி இருக்கிற 4 பாய் மரங்களை இறக்கி அந்த காற்றை தடுக்க பார்த்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடல்ல கப்பல் டிராவல் பண்றாங்க பாருங்களேன், எல்லாமே அவங்க ரெடியா வச்சிருப்பாங்க. ஒரு புயல் வந்தா என்ன பண்றது, மழை அடிச்சா என்ன பண்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்னா அவங்களுக்குள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். இப்போ இந்த கப்பலிலே இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி யார் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவங்களுக்கு அந்த கப்பலை குறித்து தெரியும், கடலை குறித்து தெரியும், காற்றை குறித்து தெரியும், வெதர் கண்டிஷன் எல்லாத்த குறிச்சும் தெரியும், எந்த இடத்துல எப்படி போனா எப்படி படகு போகும் எல்லாமே தெரியும். இப்ப அவங்க தான் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஐயரே, நாங்க மடிந்து போகிறோம் உமக்கு அப்படின்னா நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இத்தனை நேரமும் அவர்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க யூஸ் பண்ணியும் அந்த படகுல அவங்க மிச்சம் கண்டது அது மூழ்கும் தான் நினைக்கிறாங்களே தவிர அது அக்கறைக்கு போகும்ன்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ள. சொல்லுங்க. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, இந்த படகுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். தன்னுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் தோற்கடிக்கப்பட்ட ஒரு படகை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அக்கறைக்கு. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் முடியும் போது எப்படி முடியுது அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த காற்றை பார்த்து அமைதலாயிரு இறையாதேன்னு சொன்ன உடனே அந்த கடல் இப்ப என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா, ஒரு குளமா மாறுது. கடல் என்னவா மாறுது? நீங்க 4ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அடுத்ததை வாசிக்கும் போது, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அடுத்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள்
கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆமென். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிற்கு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த 45வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் ரெடியா இருக்கிறேன். நான் ஆயத்தமா இருக்கிறேன். நான் எங்க போறேன் அப்படின்னு சொன்னா அக்கறைக்கு போகிறதற்கு. என் ஆண்டவரோடு கூட நான் அக்கறைக்கு போறேன். என் ஆண்டவரோடு கூட நான் அடுத்த லெவல் போறேன். எனக்கு இருக்கிற இந்த சுற்றியை விட்டு, இந்த இடத்தை விட்டு, இந்த காரியத்தை விட்டு என்ன கர்த்தர் அடுத்த படிக்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போகிறார். அடுத்த சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார். அடுத்த வருமானத்துக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார். அடுத்த உயர்வுக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக எந்த கர்த்தர் யார் அழைக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. தோற்று போன, நஷ்டப்பட்ட, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத அந்த கப்பலை பார்த்தான் கர்த்தர் கேட்கிறார். அந்த படகை பார்த்தான் சொல்றாரு அக்கறைக்கு போவோம் வாருங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஆமென், சுழல் காற்றினால் அடிபட்ட, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம தேங்கி நிற்கிற, பின்னாடி வர்ற அந்த கப்பலை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு அக்கறைக்கு போவோம் பாருங்க. நம்பர் 3, மூன்றாவதாக பலவீனமான படகை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அக்கறைக்கு போவோம் வாருங்க. நம்பர் 4, நாலாவதாக அனுபவம், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தோற்று போன ஒரு படகை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இவங்க அக்கறைக்கு போனாங்களா? அக்கறைக்கு போனாங்களா? அந்த படகு அக்கறைக்கு போயிருச்சா? நான் நம்புறேன் அந்த கடலிலே, அந்த கப்பலிலே, படகிலே இருக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அந்த தேவன் தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். அந்த தேவன் தான் நம்மோடும் கூட இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்மை அக்கறைக்கு கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று அப்படியே சொல்லிட்டே எழும்புவோம். இந்த வார்த்தையை நான் நம்புறேன். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்ன அக்கறைக்கு, ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார். என்ன அக்கறைக்கு கொண்டு போகிறார். அக்கறைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. நானும் வர்ற ஆண்டவரே, நானும் வர்ற ஆண்டவரே. என்னுடைய கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், என் கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுப்பா நானும் வருகிறேன். கலிலேயா கடல் ஓரமா என்ன விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. அன்று கடலின் மேல் மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. இயேசுப்பா நானும் வருகிறேன். கலிலேயா கடல் ஓரம் என்ன விட்டு போகாதீங்க, என்ன விட்டு போகாதீங்க ராஜா. ஆமே. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. எம்மாவூர் சீடரோடு நடந்து போனீங்க. என்னோடு இன்று நடந்து வாருங்க.
எம்மாவூர் சீடரோடு நடந்து போனீங்க, என்னோடு இன்று நடந்து வாருங்க. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. பாடுவோம். அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. இயேசப்பா நானும் வருகிறேன், கலிலேயா கடல் என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தீங்க. இயேசப்பா நானும் வருகிறேன், கலிலேயா கடலோரமா. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அவரோடு கூட டிராவல் பண்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு? ஹல்லேலூயா. அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம். பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்க மறந்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அக்கறைக்கு போவோம் வாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்க. என் கரத்தை பிடிச்சு, என்னுடைய கரங்களை பிடித்து அடுத்த ஒரு லெவல்ல என்னை கூட்டிட்டு போறதற்கு என் மேல ரொம்ப கரிசனையா இருக்கிற ஒரு கர்த்தர் நம்ம பார்க்க போறோம். சீக்கிரமா நம்ம பார்ப்போம். நீங்க சீக்கிரமா பார்ப்பீங்க. இந்த வார்த்தையை நீங்க உங்களுக்குரிய வார்த்தையா எடுங்க, உங்களுக்குரிய வார்த்தையா எடுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பொதுவா நம்ம ஒருத்தரை லிஃப்ட் பண்ணி விடணும்னு வச்சுங்களேன். ஸோ அடுத்த லெவலுக்கு ஒருத்தரை கொண்டு போகணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திறமசாலிகளை தான் நம்ம கொண்டு போகணும்னு நினைப்போம். நம்ம ரொம்ப வீக்கான ஆட்களை எல்லாம் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்கூல்ல பாருங்களேன், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் யாரை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க? யார? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட நல்லா படிக்க வைப்பாங்க. ஆனா நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட அம்மா அப்பாவை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? உங்க பிள்ளைக்கு டியூஷன் வைங்க, உங்க பிள்ளைக்கு டியூஷன் வைங்க. எல்லாரும் கழிச்சு போறது யார் அப்படின்னா, நல்லா படிக்கல அப்படின்னு சொன்னா உங்களை நான் என்ன பண்ண முடியாது. ஆனா நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறது சவால் கிடையாது. 0 எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறது தான் பெரிய பெரிய சேலஞ்ச். ஆனா நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இல்லை, அவங்கள நான் ஹீரோ ஆக்க போறதில்லை, அவங்கள உயர்ந்த இடத்துல வைக்கிறவன் நான் அல்ல. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் 0ல இருக்கிற ஒரு மனுஷன், ஒன்னும் தெரியாதவங்க, பின்னணியே இல்லாதவங்களை தலைகளை நிமிர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் நம்புறேன் ஆண்டவர் நிறைய பேரை எங்க கூட்டிட்டு போறாருன்னா, நீங்க கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இன்னும் 5 வருஷத்துல நீங்க இன்னொரு கரையில நின்னுட்டு சாட்சி சொல்லுவீங்க, இன்னொரு அனுபவத்துல நின்னுட்டு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஆமென். நீங்க இன்னைக்கு பார்க்கிற இந்த நிலைமை இல்ல, நீங்க இன்னைக்கு பார்க்கிற இந்த நபர் அல்ல. இன்னைக்கு உங்க சொந்தங்கள் பார்க்கிற நீங்க கிடையாது. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கிற அந்த நிலைமை கிடையாது. கர்த்தர் வேற ஒண்ண கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் வேற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கடைசியாக ஒவ்வொன்றுக்காக ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். இந்த விஷயத்திற்காக யாராவது ஒருத்தர் இப்படி இருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட்
ஒருவேளை பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை, என்னுடைய படகு என்ன படகா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நஷ்டமான ஒரு படகு. அப்படின்னா இவ்வளவு பிரயாசப்பட்டோம் ஒண்ணுமே, அப்படின்னா வெறுமையான ஒரு படகு. அதுதான் நான் எப்படி அக்கறைக்கு நான் போவேன், எப்படி நான் அக்கறைக்கு போவேன்? என் படகு என்ன படகா இருக்கு அப்படின்னு சொன்னேன். எதெடுத்தாலும் எனக்கு நஷ்டம், எதெடுத்தாலும் எனக்கு நஷ்டம். நான் நஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், நஷ்டப்பட்டு என்னுடைய படகு வெறுமையான படகா இருக்குது. நான் இவ்வளவு செஞ்சு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஸோ உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி அப்படியே அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும், என்னுடைய லைஃப்ல அப்படிதான், ஒரு நஷ்டமான படகாய், ஒன்றும் அகப்படாத படகாய், அவ்வளவு பிரயாசம் எடுக்கிறேன் பாஸ்டர், அவ்வளவு உழைக்கிறேன் பாஸ்டர், ஆனா என்னுடைய கையில பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நான் தான் அந்த படகு, அந்த வெறுமையான படகு, வேற யாரும் கிடையாது, நான் தான் அந்த வெறுமையான படகு அப்படின்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி, அப்பா ஊழியக்காரர் மூலமா பேசின இந்த வார்த்தை எங்களுக்காக இருக்குன்னு சொல்றீங்கன்னா நீங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த வார்த்தையை நீங்க உங்களுக்காக உரிமை பாராட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்யட்டும், கர்த்தர் செய்யட்டும், உங்களுக்காக ஆண்டவர் அதை செய்யட்டும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நீர் இரக்கம் செய்கிறதற்கு நீர் வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த கைகளை பாருங்கப்பா. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாருங்கப்பா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன அந்த படகு ஒரு நஷ்டமான படகா இருந்தோம், ஒரு வெறுமையான படகா இருந்தோம். அந்த படகை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு நீர் வல்லவராய் இருப்பீரே. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அற்புதம் நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா. உங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்க பிள்ளைகள் தலையின் மேல் அமருகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோ இரண்டாவது அந்த காரியத்திற்காக ஜெபித்து போறோம். எதிர்காற்றாய் போராடுகிற படகு, சுழல் காற்றினால் அடிபட்ட ஒரு படகு. அப்படின்னா சுத்தி சுத்தி சுழல் காற்று ஒரே இடத்துல நிக்க வைக்குது. அவர்கள் தண்டு வலிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சோர்ந்து போறாங்க, சோர்ந்து போறாங்க. அப்படின்னா முன்னேறதற்கு, அடுத்த லெவல் போகிறதற்கு அப்படியே பிரயாசம் எடுக்கிறாங்க. ஆனா அந்த கப்பல் எங்க நிக்குது அப்படின்னு சொன்னா சில கப்பல் நின்ன இடத்துல நிக்குது. ஆனா சில கப்பல் நின்ன இடத்துல கூட நிக்கல. எங்க போகுது? அந்த காற்று அடிக்கிற திசையில அப்படி பின்னாடி போயிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு ரெண்டு அனுபவம் இருக்கலாம். ஒண்ணு, நீங்க ராம் முழுதும் பிரயாசப்பட்டு நீங்க நிறைய துடுப்பு போட்டு நிறைய பிரயாசப்பட்டு முன்னேறீங்க, ஆனா அந்த இடத்துல தான் நின்றுட்டே இருக்கிறீங்க. இல்ல அதான் 10 அடி இறக்குனா திருப்பி 5 அடி சறுக்குன்றாங்கல்ல, அந்த மாதிரி நான் பின்னாடி பின்னாடி தான் பாஸ்டர் வர்றேன், என் படகு அப்படிதான் இருக்குது. ஆனா அந்த படகை கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பண்ணலாமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஆமென். ஆன்லைன் இருக்கிறவங்க கை உயர்த்த முடியலன்னா கூட இந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே இப்பொழுது உம்முடைய மகிமை கடந்து வருவதாக, உம்முடைய மகிமை கடந்து வருவதாக. இயேசுவே, இந்த சுழல் காற்றினால் எதிர் காற்றோட போராடி அந்த இடத்திலேயே, அந்த லெவலிலேயே இல்ல பின்னாடி பின்னாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இப்போ ஜெபிக்கிறேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை அல்லவா? கூப்பிடுகிறது நீர் அல்லவா? எங்க கரத்தை பிடிச்சிருக்கிறதுக்கு நீர் அல்லவா? இப்பொழுது ஒரு அற்புதத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீர் செய்து, இயேசுவே ஒரு கிருபையை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவது பாஸ்டர், இது எனக்கான வார்த்தை. மூன்றாவது என்ன படகு அப்படின்னு சொன்னா பலவீனமான படகு. பலவீனமான படகு அப்படின்னா
ரொம்ப எனக்கு பர்சனலா நீங்க நிறைய பேர் பலவீனமா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், நான் முன்னாடி போகாததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நான் ரொம்ப பலவீனமானவன். சரீரத்திலேயா இருக்கலாம், பாவமா இருக்கலாம். ஆனா அந்த பலவீனமானவைகளையும் பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சிம்சோன் உயிரோடு இருக்கும்போது அவன் செய்ததை விட அவன் மரிக்கிற அன்றைக்கு செய்தது மகா பெரிய வெற்றி. சிம்சோனை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டாரு. நான் நம்புறேன், உங்களை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் எடுத்துக்குவார். நீங்க அந்த பாவத்தை ஜெயித்ததற்கு பிற்பாடு தான் ஆண்டவர் எடுக்க பண்ணுவார். அந்த பாவத்திலிருந்து ஒரு முழு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அந்த அசுத்தத்திலிருந்து கர்த்தர் முழு விடுதலை கர்த்தர் தருவார். கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க, ஏசப்பா கைகளை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் இப்பொழுது உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். அந்த பலவீனத்திலிருந்து எங்க பிள்ளைகளை கர்த்தர் கைதூக்கி எடுத்து அலங்கரித்து நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நீர் பெரிய அதிசயத்தை செய்வீராக. ஆமென். கடைசியாக அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன படகு என்ன படகு அப்படின்னு சொன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தோற்று போன படகு, அனுபவங்கள் எல்லாம் தோற்று போன படகு. ஆமென். அவ்வளவு சீக்கிரத்துல சீடர்கள் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? அதே கடல்ல எத்தனை டைம் டிராவல் பண்ணாங்க, அந்த கப்பல்ல எத்தனை டைம் எத்தனை காத்த பார்த்திருப்பாங்க, எத்தனை புயலை பார்த்திருப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க பார்த்த புயலை விட, இதுவரைக்கும் அவங்க பார்த்த காற்றை விட இது ரொம்ப கொடுமையா இருக்குது, இது ரொம்ப மோசமா இருக்குது, இது அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி இருக்குது, இது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு மிஞ்சி இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த கப்பல் கரை சேருமான்னு பார்த்தா கண்டிப்பா கரை சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாராவது இந்த லிஸ்ட்ல இருக்கலாம், பாஸ்டர் நான்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என் கணவனாரை மாற்ற முடியல, என் மனைவியை மாற்ற முடியல, என் பிள்ளைகளை மாற்ற முடியல, எனக்கு உள்ள எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்தேன், எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. அவங்க சொல்றது கேட்டேன், இவங்க சொல்றதை கேட்டேன், நடக்கல. ஆனா இன்றைக்கு உங்க கப்பலிலே கர்த்தர் கடந்து வருவாராக, உங்க படகுல அவர் வருவாராக. கைகளை உயர்த்தி இந்த நிலைமையில இருக்கிறவங்க கர்த்தர் ஒரு புது மகிமை, ஏசப்பா இப்போ அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காய், அந்த மகிமையை நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதற்காய், யாராருக்கு அனுபவம் தோற்று போனதோ, எக்ஸ்பீரியன்ஸ் தோற்று போய் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது உம்முடைய மகிமை, உம்முடைய அற்புதம் விளங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே. ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி.